மக்கள் தொகையில நாம நம்பர் ஒன்னா, சீனா நம்பர் ஒன்னா அப்படிங்கிற ஒரு ஒரு வகையான போட்டி நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தென் கொரியால இந்த கருவுறும் விகிதம், இந்த ஃபெர்டிலிட்டி ரேட்னு சொல்லுவாங்க. இந்த கருவுறும் விகிதம் ரொம்ப மிக குறைவாக இருக்கிறது. அவங்களுக்கு ரொம்ப கவலையா மாறி இருக்கிறது. எப்படின்னா 2021 0.81ங்கிற அளவுல இருந்த கருவுறும் விகிதம் 2022 0.78ஆகவும் 2023 0.72ஆகவும் மாறி இருக்கு. இப்ப அவங்க அது மக்கள் தொகையை நிலையா வச்சுக்கணும்னா கருவுறும் விகிதம் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து 2.1 இருக்கணும் குறைந்தபட்சம். அப்படி இருந்தா இப்ப இருக்கக்கூடிய மக்கள் தொகை நிலையா வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதா. இன்னொரு பிரச்சனை என்னன்னா 2020 இருந்து இறப்புகளும் அதிகமா இருக்கு, இறப்பு விகிதமும் அதிகமா இருக்கு. இந்த பொதுவா இந்த பிறப்பு விகிதம் கருவுறும் விகிதம், அதாவது பர்த் ரேட்டு ஃபெர்டிலிட்டி ரேட், இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, இந்த கருவுறும் விகிதம்ங்கிறது ஒரு பொண்ணுக்கு ஃபீமேல் தான் எடுத்துக்கிறாங்க கணக்குல. ஓகே, அதாவது 15 வயதுல இருந்து 44 வயதுக்கு உட்பட்ட ஒரு பெண்ணுக்கு சராசரியாக எத்தனை கருவுகள் உருவாகுது அப்படிங்கிறத ஒரு சராசரியா வச்சிருக்காங்க. இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா 1992-93 அது கருவுறும் விகிதம் வந்து ஒரு பெண்ணுக்கு 4ஆக இருந்தது. 2015-16 2.2 அது மாறி இருக்கு. 2021-22 2ஆக மாறி இருக்கு. இங்கேயும் கருவுறும் விகிதம் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. நமக்கு இன்னும் சொல்ல போனா கடந்த 10 ஆண்டுகள்ல அது ஒன்னாதான் இருக்கு. ஒரு தம்பதியினருக்கு ஒரு குழந்தைங்கிறது தான் இங்க இருக்கு நமக்கு. இதுல இந்த பிறப்பு விகிதத்துல என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒட்டுமொத்த மக்கள் தொகையில அது எப்படி சராசரி பார்ப்பாங்கன்னா, ஒரு 1000 பேருக்கு எத்தனை குழந்தைகள் பிறக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. பொதுவா 1000 பேருக்கு 35 குழந்தைகள் அப்படின்னு இது பிறப்பு விகிதம். இதுல வந்து குறிப்பா பெண்களோ அல்லது குறிப்பிட்ட வயதுடைய பெண்களோ அந்த கணக்கு இதுல வந்து வர்றது கிடையாது. அந்த கணக்கு இதுல வராது. ஓகே, ஸோ கருவுறும் விகிதம்ங்கிறது ஒரு பெண் சார்ந்த ஒரு கணக்கீடா அது வரும். பிறப்பு விகிதம் என்பது மக்கள் தொகையை சார்ந்த கணக்கீடாக அது வந்து வரும். அதுல தென்கொரியா அதாவது கடுமையான மக்கள் தொகை சரிவை சந்திச்சிட்டு இருக்கு. உலகத்திலேயே மிக குறைவான கருவுறும் விகிதத்தை கொண்ட நாடு அப்படின்னு சொன்னா அது தென்கொரியா.